ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான செகண்ட் இன் கமெண்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஒரு யூஎஸ் நேவி சீல். இவர் மால்டோவியால இருக்கிற யூஎஸ் எம்பசில புதுசா செக்யூரிட்டி ஆஃபீஸரா ஜாயின் பண்றாரு. இவர் ஜாயின் பண்ணும்போது அந்த நேரத்தில் அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கு. இவர் அம்பாசிடர் ஜார்ஜ் சந்திக்கிறாரு. அவர் மத்தவங்களுடைய ஒப்புதல் இல்லாமயே ஹீரோவை பாத்தீங்கன்னா தன்னுடைய செகண்ட் இன் கமாண்டா நியமிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அங்க மன்னராட்சி நடந்துட்டு இருந்திருக்கும். எலெக்ஷன்ல படுதோல்வி அடைந்த அந்த வில்லன் பாத்தீங்கன்னா நாட்டுடைய அமைதியை குலைக்கிற மாதிரி நிறைய வன்முறை சம்பவங்களை கிளப்பி விடுறாரு. இதனால புதுசா எலக்டான லீடருக்கு அது உயிருக்கு ஆபத்தாவே முடியுது. இதை தடுக்க ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. வேண்டம் வழக்க போல ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவருக்காக தான் இந்த படமே. அவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்துல எதுவுமே இருக்காது. அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இருந்தாலுமே அவருடைய கிக்ஸ் எல்லாமே இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கிக் பாக்ஸர் அப்படின்ற படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாருன்னு. அந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் இதுல மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலி இது ஒரு ரீசெண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட் டீசென்ட்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தாலுமே டிராமாட்டிக் போர்ஷன் ஸ்டேஜ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பிரெடிக்டபிளா தான் இருக்கு. இந்த படம் டைரக்டர் டிவிடிக்கு வந்த ஒரு படம். தியேட்டர் ரிலீஸ் இல்ல. படத்தோட பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பெல் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அதற்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. செகண்ட் இன் கமாண்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.